19 20-21 வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்துகிற அதிசயம் நிமித்தம் துதித்து சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. 4 வருஷம் இடத்துல இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த இடத்துல விதவிதமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. 19 சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை இக்கட்டுக்கு அவரை நீங்களாக்கி என்ன பண்றாரு? ரட்சிக்கிறா இருக்கிறார். கர்த்தர் எப்போது ரட்சிக்கிறார் அப்படின்னா, அவர் எப்போதுமே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எப்போதுமே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்துல மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலும் அவர் என்ன பண்றார்? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். விசேஷமாக ஆபத்து நேர்கொள்ளும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்றாங்க? புத்தி அடைந்து ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் என்னை விடுவிப்பார், நீ அவரை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னபடி ஆபத்துல வேதம் சொல்லுது பாருங்க, நமக்கு யார் துணையா இருப்பான்? வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். கர்த்தர் ஆபத்துல, பிரச்சனையான நேரத்துல, போராட்டமான நேரத்துல அவர் தான் என்ன பண்றாரு? விடுவிக்கிறவராகவும் துணையாகவும் அனுகூலமாகவும் என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்போ கர்த்தர் ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு அவனுக்கு ஆபத்து காலத்துல இவன் என்ன பண்ற? கூப்பிடுறான். கூப்பிடுறதுனால தேவன் என்ன பண்றாரு? அவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் ரட்சிக்கணும், ரட்சகராய் இருக்கிறாரு. ஆனா ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில எப்போ உண்டாகுது? நமக்கு விடுதலை உங்க வாழ்க்கையில எப்போ உண்டாகுது? உன் வாழ்க்கையில எப்போது ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற, எப்போது நீ கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுறியோ, அவரை நோக்கி என்ன பண்ற? கூப்பிடும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? அற்புதம் செய்கிறவராக, ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்ப ரட்சகராய் அவர் இருக்கிறாரு. அவர் ரட்சிக்கும்படியாக தான் அந்த பூமிக்கு வந்தார். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில எப்போ வருது அப்படின்னா, எப்போது ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ, எப்போது ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல வருகிறானோ, எப்போது கர்த்தரிடத்துல என்ன பண்றான்? அவன் சேர்கிறானோ, எப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ, அப்பொழுது கர்த்தர் தான் பண்றாரு? அவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பாருங்க. இந்த ஜனங்க கண்மூடித்தனமா போய் என்ன பண்ணணும்? பாவம் செஞ்சு எல்லாத்துக்கும் மாட்டிக்கும். இப்போ ஒரு உணர்வு இந்த மக்களுக்கு வருது பாருங்க. உணர்வு வந்தோன்னு என்ன பண்றாங்க? கர்த்தரை தேடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. பலவிதமான போர்கள் இந்த ஜனங்களை சூழ்ந்தது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சூழும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறவராய் இருக்கார். எப்பேற்பட்ட ஆபத்துனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஒரு காரியம், நமக்கு ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும், கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சொன்னபடி அவரை கூப்பிட வேண்டும். என்ன பண்ண? அவரை அடுவரே நீங்க என்னை ரட்சியும். நீங்க பேர் பாருங்க, தண்ணி மேல நடந்து வரான். திடீர்னு அவன் காற்றையும் கடலையும் பார்த்த போது அவன் அலைகள் என்ன பண்றான்? உள்ள தண்ணீருக்குள்ள போறான், கடலுக்குள்ள போகிறான். கடலுக்குள்ள போகும்போது அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லும் போது
வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை கடன்ல இருக்கலாம், ஒருவேளை குறைவுல இருக்கலாம், பல உபத்திரத்தில் இருக்கலாம், பல வேதனையில இருக்கலாம், பல காரியங்களை நீ என்ன பண்ணலாம், சிக்கிக்கொண்டு இருக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட காலகட்டத்துல கர்த்தரை நோக்கி நாம் என்ன பண்ணோம், கூப்பிடணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜனங்களுக்கு பாருங்க உணர்வு வர மாட்டேன் பாருங்க சில பேருக்கு. எப்போதுமே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுவிப்பாரு, கர்த்தர் நம்மளை ரட்சிப்பாரு, அவரை நோக்கி பார்க்கலாம், அவரிடத்துல வரலாம், அவரை தேடலாம், அவர் நமக்கு ஒரு சகாயனா இருக்கிறாரு, அவர் நமக்கு ஒரு ரட்சகனா இருக்கிறாரு என்ற உணர்வு இல்லை பாருங்க. ஆனா உண்மையே நான் சொல்றேன் பாருங்க, எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ, நிச்சயம் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ண விடுவிக்கிறவராய் இருக்கிறாரு. இது நம்ம வாழ்க்கை அநேக முறை பார்த்துருக்கோம், அநேக முறை என்ன பண்ணிக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஆனா சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வர நேரத்தில் நம்ம கர்த்தரை தேடாம பரிகாரத்தை தேடுறோம், மனுஷனை தேடுறோம், வேற காரியத்தை தேடும் போது அந்த பிரச்சனை என்ன பண்ணுது, அதிகமாகும். அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லல, இல்ல முதல்ல கர்த்தரை தேடிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். கர்த்தரை தேடாம மற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. முதல்ல கர்த்தர் இருக்கிறார், நமக்கு சகாயம், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், நமக்காக உயிரை கொடுத்தவர், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், அவர் எல்லாம் அவரால் முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விசுவாசம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம நிச்சயமா கர்த்தரை என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம். பாருங்க, சில பேர் பிரச்சனை வந்து ஆலயத்துக்கு வருது கிடையாது. என்ன இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆலயத்துக்கு வருது இல்லை. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தரிடத்துல வாருங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவா, இளைப்பாறுதல தருவாரு. கர்த்தரிடத்துல சேருங்க, அவர் உங்களிடத்துல சேருவாரு. கர்த்தரை தேடுங்க. துன்பப்படுகிறவன் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொன்னா அதுக்கெல்லாம் கிடையாது. பிரச்சனை இருக்குதுங்க, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குதுங்க, பிரச்சனை போட்டாங்க, ஒரு எப்போ பிரச்சனை போகாது. பிரச்சனை போக்குற ஒரே அருமருந்து யாரு, தேவன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அழுத்தமா நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். முதல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை என்ன பண்ணார், அவரு விடுதலை ஆக்கினார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாரு. தேவன் என்ன பண்றாரு, இப்படி கூப்பிடும் போது தேவன் ஒரு வசனத்தை அனுப்புவார். சொல்லுங்க, வசனத்தை என்ன பண்ணுவாரு, அனுப்புவாரு. God sent his word. தேவன் வார்த்தையான தேவன், வார்த்தையும் உள்ள தேவன், வசனத்தை அனுப்புவார். இந்த டாக்டர் போனா என்ன பண்ணுவார், டாக்டர் ஊசி போடுவார், மாத்திரை கொடுப்பார். தேவன்கிட்ட போனா என்ன பண்ணுவார், தேவன் வசனத்தை கொடுப்பாரு. நான் கொடுப்பாருங்க, ஒரு வசனத்தை அனுப்புவார் உன்னிடத்துல, ஒரு ரேமா வார்த்தையை உனக்கு அனுப்புவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை சுகமாக்குவேன், உன் தேவையை சந்திப்பேன், உன் குறைவை நிறைவாக்குவேன் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை உன்னை மீண்டும் 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 என்ன பண்ணணும், நோக்கி வரும். ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வர சொல்ல அதை என்ன பண்ண, சும்மா விடக்கூடாது. கர்த்தர் இன்னமும் நம்ம இடத்துல சொல்ல வராது. பாருங்க, அந்த ஏறி போயிருக்கிறான், அந்த பையன் மீண்டும் மீண்டும் ஏறிச்சு கர்த்தர் என்ன கூப்பிட்டாரா, கர்த்தர் என்ன கூப்பிட்டாரா, இல்லை நீங்க கூப்பிட்டீங்களா, நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது உடனே அவனுக்கு காரியம் புரியுது. ஓ, கர்த்தர் தான் இன்னமும் என்ன பண்ண வராரு, இந்த பையன் கிட்ட பேச வராரு சொல்லிட்டு அர்த்தமுறை சொல்றான். சொல்லும் கர்த்தாவே நானு கேட்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல நீங்களும் கேட்கணும். கர்த்தர் சில வார்த்தைகளை ஒரு இடத்துல அதிகமா பேசுவார். உங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல அவர் வார்த்தையின் தேவன், அவர் வார்த்தையினால என்ன பண்ணுவார், இடத்துல பேசுவார். உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு பலவீனம் இருக்குதா, அவர் வார்த்தையை அனுப்புவார். உங்களுக்கு சுகவீனமா இருக்கிறையா, ஒரு வார்த்தையை தருவாரு. தேவையோடு கூட இருக்கிறையா, ஒரு வார்த்தையை தருவாரு. குழப்பத்தில் இருக்கிறையா, ஒரு வார்த்தையை தருவாரு. பயத்தில் இருக்கிறையா, ஒரு வார்த்தையை தருவாரு. என்ன செய்யணும்னு சொல்லி புரியாம இருக்கிறையா, ஒரு வார்த்தையை தருவாரு. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை அனுப்புவார். பாருங்க, தேவன் தமது வார்த்தையை அனுப்பும் போது அவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன பண்றாரு, தப்புவிக்கிறார். வார்த்தை என்ன பண்ணமா, ஒருவருடைய அழிவிலிருந்து அவனை மீட்டு சுகவீனத்திலிருந்து அவனை சுகத்துக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஏன்னா வார்த்தை மிகுந்த வல்லத்தில், வார்த்தை என்னதுங்க, வான ஒழியும் பூமி ஒழியும், வார்த்தை என்ன பண்ணாது, ஒழியாது. என் வார்த்தை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன், என் வார்த்தை நான் தீவிரமாய்
வார்த்தையினாலே உலகத்தை என்ன பண்ணாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை வரும்போது அது லேசா எண்ணக்கூடாது. அது தேவன் பேசுகிறாரு. எனக்கு டாக்டர்கிட்ட போனா ஒரு மருந்து தருகிற மாதிரி தேவன்கிட்ட போகும்போது ஒரு வார்த்தை எனக்கு மீண்டும் மீண்டும் வருது. இந்த வார்த்தையை நான் அப்ரூவ் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது. நான் எடுத்துக்கொள்ளும் அந்த வார்த்தையை இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன பண்றாரு? குணமாக்குகிறவரா இருக்கிறார். குணம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்குள்ள வரும். மரியாளுக்கு வந்து வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை என்ன பண்ணா? அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுக்கு இயேசு என்ன பண்ணாரு? பிறந்தாரு. உங்க வாழ்க்கையில் ஒரு காரியம் பிறக்கணுமா, ஒரு காரியம் உண்டாகணுமா, தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அதை வந்து என்ன பண்ணக்கூடாது? நிராகரிக்க கூடாது. அந்த வார்த்தையை புறம்பே தள்ளக்கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நான் சொல்ற உங்களுக்கு ஒரு சுகம் வரும். நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நிச்சயம் சொல்றேன், பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவதை என்ன பண்ணலாம்? கண்கூடாக என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். முதல்ல கூப்பிடணும், கர்த்தரை கூப்பிடணும். கர்த்தர் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வார்த்தையை கொண்டு உனக்கு என்ன பண்ணுவாரு? பேசுவாரு. அவர் பேசும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? சுகம் உண்டாகும். 21 சொல்லுவாரு, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரர்கள் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து. இப்ப வந்து பாருங்க, இவர்கள் ஒரு வாயில என்ன பண்ணுதுங்க? துதி உண்டாகிறது. இவர்கள் வாயில என்ன பண்ணுது? துதி உண்டாகிறது, ஸ்தோத்திரம் உண்டாகிறது. எது நிமித்தம்? கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரர்கள் என்ன பண்ணாங்க? அவர் செய்கிற அதிசயங்களை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள், உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை, இவங்களெல்லாம் என்ன பண்ணுது? கடந்து வருகிறதா இருக்கிறது. எப்போ கர்த்தரை துதிக்கிறீங்களோ, சாரி, எப்போ வந்து கர்த்தரை கூப்பிட்டீங்களோ, எப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களோ, தேவன் என்ன பண்றாரு? உங்க மேல கிருபையா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்றாரு? உங்க மேல கிருபையா இருக்கிறாரு. உங்கள் மத்தியில் என்ன பண்றாரு? அதிசயங்களை செய்கிறார். அதிசயம்னாலே என்ன பண்ணுங்க? சூப்பர் நேச்சுரல். நேச்சுரல் வந்து எல்லாம் நடக்குது. சூப்பர் நேச்சுரல் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். இவ்வளவுதான் சம்பளம் நினைச்சிருப்பீங்க. முதலாளி கூட நம்ம சம்பளம் இல்லப்பா, இந்த அவனுக்கு ஒரு போனஸ் சொல்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். எதிர்பார்க்காத நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமா என்ன பண்ணா வேர்ப்பீங்க. நீங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புத விதமா காரியம் மாறுவதை பார்ப்பீங்க. அதிசய விதமா காரியத்தை மாறுவதை பார்ப்பீங்க. தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை உங்க மேல செயல்படுவதை பார்ப்பீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. அதுதான் அவர் கிருபை நிமித்தம், அவர் அற்புதம் செய்கிற நிமித்தம் அவரை துதித்து என்ன பண்ணுவார்கள்? பாடுவார்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு துதி இருக்குது? ஏன் எங்களுக்குள்ள இவ்வளவு ஸ்தோத்திரம் இருக்குது? எங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு நன்றி பலிகள் இருக்குது? தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை, தேவனுடைய அற்புதங்களை எங்கள் வாழ்விலே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? பல காலங்களாக சுவைத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து இருக்கிறோம். பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். பல நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அற்புதங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் என்ன பண்றோம்? கர்த்தருடைய கிருபையினால் துதிக்கிறோம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது துதியும் சோத்திரமும் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணாங்க? தேவனுடைய கிருபையும் அதிசயங்களையும் பார்த்தவனால என்ன பண்ண சும்மா இருக்கவே முடியாது. நிச்சயமா அவன் துதிக்காம என்ன பண்ணான்? இருக்கவே மாட்டான். எப்போதும் துதிக்கிறவனாக என்ன பண்றான்? இருக்கான். சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆழ்ந்த சத்தத்தோடு என்ன பண்ணுங்க? விவரிப்பீர்களாக. தேவனுடைய கிரியைகளை என்ன பண்ணுங்க? நீங்க விவரித்து சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. அது என்னென்னலாம் கிரியை செய்கிறார் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில, ஊழியத்துல, சபையில அவர் எப்பேற்பட்ட கிரியைகளை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆனந்த சத்தத்தோடு
கிவிங் ஆஃபரிங், தேங்க்ஸ் கிவிங், ரைசிங், அதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து ஸ்தோத்திர பலிக்கிலேயே விலை கொடுத்தா தான் ஸ்தோத்திர பலி கிடைக்கும். ஸ்தோத்திர பலிக்கிட்டு நம்மளும் ஒரு ஆடை வாங்குவோம். கர்த்தருக்கு காணிக்கையை நம்ம விட்டு கொடுக்குறோமோ அதனால காணிக்கை மட்டும் இல்லை, காணிக்கையே ஒரு ஆடை மாற்றி அது ஸ்தோத்திர பலியாய் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், பலியிடுவோம். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆனந்தம் சொல்லுங்க, ஆனந்தம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள வந்து என்னங்க, துக்கம் போயிடும், கண்ணீர் போயிடும், வேதனை போயிடும், ஆனந்த சந்தோஷம் வாழ்க்கையில உண்டாகும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்த செலுத்த, நன்றி பலிகளை செலுத்த செலுத்த, கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த செலுத்த, நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆனந்தம் உண்டாகும். பகல் சொல்லுங்க, ஆனந்தம் உண்டாகும். அல்லேலூயா. துக்கம் உங்களுக்கு விட்டு போடும். துக்கம் வேதனை உள்ளது. துக்கம் நம்ம வீட்டில் போகணும், கவலை நம்ம கொடுக்கும். துக்கமும் கவலையும் நம்ம விட்டு போனோம்னா ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் சீயோனுக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோடு நம்ம சீயோனுக்கு வருவார். துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் யாரால வருகிறது? கர்த்தரால் வருகிறது. ஏன்? கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை வரும்போது, நான் சொல்றது ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வரும்போது துக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடமே இல்லை, கண்ணீருக்கு இடமே இல்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில கண்ணீருக்கு இடம் இல்லை. சொல்லுங்க பக்கத்துல, கண்ணீருக்கு இடம் இல்லை, துக்கத்துக்கு இடம் இல்லை, கவலைக்கு இடம் இல்லை, போராட்டத்துக்கு இடம் இல்லை, அழுகைக்கு இடம் இல்லை. நான் எப்போது சந்தோஷமா இருப்பேன், ஆனந்த சந்தோஷமா இருப்பேன். நான் கனி கூறுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்பேன். அவர் என் மத்தியில் அற்புதங்களை செய்கிறார், என் மத்தியில் அதிசயங்களை செய்கிறார், எனக்கு சமாதானத்தை தருகிறார், எனக்கு சுகத்தை தருகிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், எனக்கு நிறைவை தருகிறவராக இருக்கிறார். என்னுடைய நோவுகளை எல்லாம் எடுத்து போடுகிறார், என் வியாதிகளை எல்லாம் எடுத்து போடுகிறார், எனக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை அனுபவிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை பார்த்து சாட்சி சொல்றதே சொல்லணும், விவரித்து சொல்லணும். கர்த்தர் நான் இப்படியா இருந்தேன், இப்படியா இருந்தேன், இப்படியா இருந்தேன், கர்த்தர் என்ன என்ன பண்ணாரு, மாற்றி போட்டேன். முன்னாடி வந்து சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க கர்த்தர் வாழ்க்கை செய்ய போகுது. அவன் கர்த்தரை மையமா வைங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, நன்றி பலிகளை செலுத்துங்க. நிச்சயம் சொல்ற பாருங்க, துக்கத்துக்கு வாழ்க்கையில இடமில்லை. துக்கமும் கண்ணீரும் வேதனையும் கவலையும் ஒரு மனுஷனுக்குள்ள குடும்பத்துக்குள்ள உழந்துச்சுன்னு வச்சுங்க, அது வந்து புயல் வர மாதிரி. அது வந்து என்னதுங்க, புயல் வர மாதிரி. வேதனை வாழ்க்கையே என்ன பண்ண, அடிச்சு சின்ன பின்னமா அதுக்கு நமக்கு இடம் கிடைக்க நம்மளோடது. ஏன்னா வேலை வந்தா நான் ஓடிடும், வந்தவன என்ன பண்ணலாம், வாழ்க்கையை விட்டு. அதான் சொல்றது, சஞ்சலம் தழுப்பு உன்னை விட்டு ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி இடத்துல நித்திய நித்தியமா இருக்கும். அது ஓடி போயிடும். நித்திய நித்தியமா என்ன பண்ணுவோம், சந்தோஷம் மகிழ்ச்சி தான் நம்ம வீட்டுல இருக்கும். இதுதான் ஒரு